ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம அரிசியில் வண்டு வராமல் இருக்கும் டிப்ஸை சொல்லியிருக்கோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம முழு தேங்காய் உடைச்சிட்டு பாதி தேங்காய் உடைச்சி நம்ம சட்னிக்கோ இல்லை குழம்புக்கு யூஸ் பண்ணிட்டு மிச்சம் பாதி தேங்காய் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு 2 நாள் 3 நாள் உள்ளுக்கு நமக்கு தேங்காய் மேலே ஒரு மாதிரி வளவல்னு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். சீக்கிரமாக நமக்கு கலர் மாறி போய் நமக்கு சீக்கிரமாக தேங்காய் கெட்டு போயிடுங்க. அந்த மாதிரி நமக்கு ஆகாமல் இருக்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் கொஞ்சம் உப்புத்தூள் எடுத்துருக்கேன். உப்புத்தூள் எடுத்துகிட்டு அந்த உடைச்ச தேங்காய் மேலே எல்லா பக்கமும் கொஞ்சமாக நீங்கள் உப்புத்தூள் நீங்கள் தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கை வச்சு எல்லா பக்கமும் உப்புத்தூள் படுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா தேங்காய் மேலேயுமே நீங்கள் உப்புத்தூள் நீங்கள் தூவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் நார்மலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நமக்கு தேங்காய் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நமக்கு கலர் மாறாதுங்க. அதே போல் தேங்காய் நமக்கு கெட்டுமே போயிடாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம இட்லிக்கு தோசைக்கெல்லாம் மாவுலாம் அரைச்சி வைப்போம் இல்லையா, அந்த மாவு ஃபுல்லாக நம்ம தீர்ந்ததுக்கப்புறம் லாஸ்ட் நமக்கு கொஞ்சம் மாவு மட்டும் நமக்கு மீதியாக இருக்குங்க. அந்த மாவு நமக்கு ரொம்ப புளிப்பு தன்மையாக இருக்கும், அதனால் நிறைய பேர் சாப்பிடவும் மாட்டாங்க. அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி பாருங்கள் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூடவே நான் 2 கேரட் போல் துருவி எடுத்துருக்கேன், கொஞ்சமாக பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை எடுத்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் எப்போதும் போல் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு நம்ம எடுத்துருக்க பொருள் எல்லாமே சேர்த்து நீங்கள் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. வதக்கும் போது நீங்கள் உப்புத்தூள் எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம், இது போல் நல்லா நீங்கள் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவு எடுத்துக்கலாங்க. மாவு எடுத்துகிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா, இந்த கேரட்டு வெங்காயம் எல்லாமே அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு மாவை நல்லா நம்ம கலக்கிட்டுக்கலாங்க. மாவை நம்ம நல்லா கலக்கினதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாங்க, அப்போல்லாம் நீங்கள் தோசை குழிப்பணியாரம் எதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு மாவில் பார்த்தீங்கன்னா புளிப்பு தன்மை சுத்தமாக இருக்காது. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரம் தாங்க செஞ்சுருக்கேன், நமக்கு புளிப்பு சுத்தமாக இல்லை. அதே போல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழம்பு சட்னி எதுவுமே நமக்கு வேண்டாங்க, வெறும் நீங்கள் இட்லி தோசை இல்லைனா புளிப்பெண்ணெய் ஊற்றி நீங்கள் விரும்பியே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம லெமன்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா அந்த லெமன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோல் ஃபுல்லாகவே நமக்கு ஒரு மாதிரி கலர் மாறிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு காஞ்சி போய்டும், ஒன்றில் நமக்கு கெட்டு போயிடுங்க. அந்த மாதிரி நமக்கு ஆகாமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு லெமன் ஃப்ரெஷ்ஷாக இருக்க இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நியூஸ் பேப்பர் இல்லை நீங்கள் நார்மல் பேப்பர் எதுவும் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா லெமன் உள்ளுக்குள்ளே வச்சு ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க 4 லெமன் ஃபுல்லாகும்னா இந்த மாதிரி பேப்பரை வச்சு ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி நார்மலாக நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு லெமன் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நமக்கு அந்த லெமன் தோல் கலர் மாறவும் செய்யாது, நமக்கு கெட்டுமே போகாதுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம எண்ணெய் பேக்கெட்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் பேக்கெட் ஃபுல்லாக ஊற்றிட்டு எண்ணெய் காலி ஆகிடுச்சுன்னா அந்த கவரை நம்ம கீழே தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தூக்கி போடாதீங்க. அது நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த எண்ணெய் பேக்கெட் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் பேக்கெட்டில் ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் விட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி விட்டுருணுங்க. இப்போ நான் காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் பேக்கெட்டை சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி விட்டுணுங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவும் ஒரே ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் ஃபுல்லாகவும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்களுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் கீழே அப்படியே வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடி சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் பேக்கெட்டை நேராக நீங்கள் கத்திக்குள்ள வச்சு நேராக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணிவிட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த எண்ணெய் கவர் நமக்கு வேணாம், அதை நீங்கள் தூர வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் கவர் இப்படி தாங்க நமக்கு இருக்கும். இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை வாங்கினா அந்த கருவேப்பிலை குச்சி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி குச்சி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கலர் செலோ டேப் எடுத்துருக்கேன். இதை ரெண்டும் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் பேக்கெட் நான் எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு நேராக எண்ணெய் பேக்கெட் நான் வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்கலையே கருவேப்பிலை குச்சி, அந்த குச்சி நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் பேக்கெட் கார்னரில் இது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் அந்த குச்சி ஃபுல்லாகவும் நல்லா டைட்டாக பிடிச்சி நீங்கள் இந்த எண்ணெய் கவர் ஃபுல்லாகவே நம்ம சுற்றி விட்டுக்கலாங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இது போல் நீங்கள் அந்த எண்ணெய் கவரை இந்த குச்சி மேல் ரவுண்ட் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த எண்ணெய் பேக்கெட்டை ஃபுல்லாக நீங்கள் ரோல் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டு அந்த எண்ணெய் கவர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் நல்லா டைட்டாக நம்ம பிடிச்சிக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக நீங்கள் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம கலர் செலோ டேப் வச்சு இல்லையா, அந்த டேப்பை நம்ம எடுத்துக்கலாங்க. டேப் எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் பேக்கெட் மேலே இது போல் நீங்கள் நல்லா டேப்பை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம சுற்றி விட்டுக்கலாங்க. நான் சுற்றிட்டு காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அந்த குச்சி ஃபுல்லாகவும் நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் டேப்பை சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டேப்பை நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதுவுமே நான் எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நமக்கு மொத்தமாக 2 பீஸ் கிடச்சிருக்குங்க. இதே மாதிரி நீங்களுமே எண்ணெய் பேக்கெட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் கீழே நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கண்ணாடி பாட்டில்லாம் நீங்கள் வாட்டர் கிணத்துல லைட்டாக நீங்கள் பெயிண்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கண்ணாடி பாட்டில் எடுத்துருக்கேன். கண்ணாடி பாட்டில் பாருங்கள், கிச்சனில் ஒரு மூல் வச்சுருக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இல்லையா, அதை நீங்கள் அந்த பாட்டில் உள்ளுக்குள்ளே ரெண்டுமே நான் வச்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே கொண்டு போய் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நம்ம கிச்சன் ரொம்ப அழகாக இருக்குங்க. இது நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு பிளாஸ்டிக் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் பேக்கெட் கவரை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கிச்சனே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும், நீட்டாகவுமே நமக்கு தெரியுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸை என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய பிரெட்டில் பார்த்தா 2-3 தோசைக்கல் வச்சுருப்போம். ஆனால் நம்ம ஒரே தோசைக்கல்ல அடிக்கடிக்கு தோசை செய்கிறது, சப்பாத்தி செய்கிறது, மீன் பொரிக்கிறது, ஆம்லேட் பறிக்கிறது, இந்த மாதிரி நம்ம எல்லாம் செய்யும்போது என்ன ஆகும்னா, அந்த தோசைக்கல் நம்ம திரும்ப தோசை ஊற்றும்போது நமக்கு தோசை ஒழுங்காக வராதுங்க, அருந்து நமக்கு போயிடும். அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தோசைக்கல் பாருங்கள், இது போல் நீங்கள் 1 செகண்ட் போல் அந்த தோசைக்கல் ஃபுல்லாகவும் நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி விடணுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் தோசை ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து தோசைக்கல் ஃபுல்லாகவும் அங்கங்கே நீங்கள் தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி நீங்கள் தெளித்ததுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாகவும் நமக்கு ட்ரை ஆயிரும் இல்லையா, ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் தோசை ஊற்றுவீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம தோசை ஊற்றியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் தோசை ஊற்றுனதுக்கப்புறம் எப்போதும் போல் எண்ணெய் ஓரங்கள் நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தோசை ஃபுல்லாக நல்லா வெந்து வரட்டுங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நமக்கு தோசை நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நமக்கு தோசை நல்லா வெந்து வந்தது பார்த்தா ஓரங்கள் நமக்கு தன்னாலே தோசை எழுந்து வருங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசை கை வச்சு லைட்டாக எடுத்து நீங்கள் திருப்பி போட்டால் போதும், அந்த தோசைக்கல் நமக்கு தோசை ஒட்டாது. அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப சூப்பராக தோசை எழுந்து வருங்க. உங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு தோசை எழுந்து வரல, அடிக்கடிக்கு நீங்கள் மாற்றி தவணை செஞ்சுட்டே இருப்பீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நமக்கு ரொம்ப ஈஸியான டிப்ஸுங்க. தோசை ரொம்ப சூப்பராக வரும். எங்கள் வீட்டில் தோசை இல்லாத சமயத்தில் அடிக்கடிக்கு இந்த டிப்ஸ் தான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம மூட்டையாக அரிசி நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணோம்னா சீக்கிரமாக நமக்கு வண்டு புழு பூச்சி வந்துடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம எப்படி தான் அரிசி நம்ம ஸ்டோர் பண்ணாலும் வண்டு புழு பூச்சி வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வீடியோக்காண்டி கொஞ்சம் அரிசி மட்டும் நான் ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு எந்த பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறோம் அந்த பாக்ஸை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2-3 போல் பிரியாணி இலையும், ஒரு 2 துண்டு போல் பட்டை, ஒரு 4-5 போல் கிராம்பை நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு மேலே நம்ம அரிசி நம்ம சேர்த்துக்கிறோங்க. இந்த மாதிரி அரிசி நீங்கள் சேர்த்துட்டு மறுபடியும் நீங்கள் பட்டை அதே போல் கிராம்பு இலை ஃபுல்லாகவும் நீங்கள் மேலேயும் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அரிசிக்குள்ளே நமக்கு வண்டு புழு பூச்சி வரவே செய்யாதுங்க. முக்கியமாக நீங்கள் அதிக அரிசி நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா லேயராக நீங்கள் சேர்த்துக்கணுங்க. அது மட்டும் இல்லை, அதிக கிராம்பு, அதிக இலை, அதிக பட்டை நீங்கள் போட்டு சேர்த்துக்கணும். லேயராக நீங்கள் சேர்க்கும் போது நமக்கு அரிசிக்குள்ளே வண்டு இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நமக்கு வண்டுமே வராது. வண்டு புழு பூச்சி இருந்தாலும் எல்லாமே நமக்கு இறந்து போயிடும்.
போயிடும். அரிசி நமக்கு பல வருஷத்துக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாரும் பொறுமையாக பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.